என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு புதிய நாள். இந்த மாதம் ஒரு புதிய மாதம். ஆண்டவர் இந்த மாதத்தை நம்பிக்கையோடு துவங்கும்படி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் ஒரு வழிநடத்துதலின் வார்த்தையை தேவன் கொடுத்து நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு மாதமும் நாம் பெற்றுக்கொள்கிற வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் புதிய ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அற்புதமான ஒரு வேத வசனம். அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் நீங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் கலங்கி நடுங்கி பயந்து திகைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த காரியங்களை ஆண்டவர் மாறுதலாகவே முடித்து தருவார். இது நடந்துவிடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் மாறுதலாய் முடியும். இது நடக்காதோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற காரியங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே மாறுதலாய் முடியும். ஆண்டவர் கிரியை செய்கிற தேவன். இந்த தேவன் எப்படி கிரியை செய்தார் என்று இந்த புத்தகம் சொல்லுகிறது என்றால், ஜெபத்திற்கு பதிலாக ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கடந்த 40 நாட்களை நாம் சீசன் ஆஃப் பிரேயர், ஜெபத்தின் காலம் என்று சொல்லி நியமனம் செய்து எத்தனையோ ஜெபங்களை தேவ சமூகத்தில் ஏறெடுத்தோம். அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தரும்படி காரியங்களை மாறுதலாய் முடிப்பாராம். இந்த மாதம் எல்லாம் நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், எனக்கு காரியங்கள் மாறுதலாய் முடியும். நான் பயந்தது போல நடக்காது, நான் திகைத்தது போல நடக்காது, நான் எதிர்பார்த்த காரியங்கள் தேவனால் எனக்கு நடக்கும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் காரியங்களை எப்படி மாறுதலாய் முடிக்கிறார் என்று வேதத்திலிருந்து சில வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த வசனத்தை தியானிக்கிற நீங்கள் இந்த வசனத்தின்படியே என் வாழ்க்கையிலும் நடக்கும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் அதை நிச்சயமாய் செய்வார். முதலாவதாக, கர்த்தர் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே காரியங்களை மாறுதலாய் முடித்தார். எசேக்கியா ராஜா என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எதிர்பார்த்திராத ஒரு செய்தி திடீரென்று ஒரு தேவ மனுஷனிடத்திலிருந்து வருகிறது. அந்த செய்தியை கேட்டவுடன் அவன் திகைக்கிறான், கலங்குகிறான். தன் ஜீவனை பற்றி இருந்த நம்பிக்கையெல்லாம் அவனுக்கு முற்றிலும் அழிந்து போய்விட்டது. என்ன அந்த செய்தி? வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இது எவ்வளவு பெரிய இருதயத்தை உடைக்கிற ஒரு செய்தி. ஒரு தீர்க்கன் வந்து சொல்லுகிறார், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர், உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லுகிறார். தீர்க்கன் ஏசாயா சொல்லுகிறார் என்றால் அது தேவனே சொன்ன ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டவுடன் எசேக்கியா ராஜாவின் இருதயம் கலங்குகிறது, திகைக்கிறான், கதறுகிறான். அவனுடைய நம்பிக்கையெல்லாம் முடிந்து போய்விட்டது. அவர் சொல்லுகிறார், என் பூரண ஆயுளின் வருஷங்களுக்கு நான் சேராமல் பாதாளத்துக்கு உட்பட்டு விடுவேன். என் ஆயுள் நெய்கிறவனுடைய நாடா போல அறுக்கப்படுகிறது. நான் இந்த பூமியை விட்டு கடந்து போய் விடுவேன். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் இனிமேல் நான் மனிதரை பார்க்க மாட்டேன். என் ஆயுள் முடிந்து போகிறது. இன்று இரவுக்குள் என் ஜீவன் முடிந்துவிடும் என்று சொல்லி பலவிதமான எண்ணங்களினால் திகைத்து போனார். ஆனால் அந்த ராஜா ஒரே ஒரு காரியத்தை செய்தான். நம்முட்டை போலவும் தகவிலான் குருவியை போலவும் கூவுகிறான், புறாவை போல புலம்புகிறான். இரவெல்லாம் ஆண்டவரை நோக்கி அழுதான். தேவனே, எனக்கு நீர் இரக்கம் செய்யும், நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்ததை நினைத்தருளும் என்று சொல்லி தேவனை நோக்கி கதறுகிறான். தேவனால் தீர்மானிக்கப்பட்ட காரியம் மாறுமா? தேவன் இருதயத்தை மாற்றுவாரா? மாற்றுவார். ஏன் தெரியுமா? அவர் ஒரு பகுதியில் நீதி உள்ள தேவன், ஆனால் அதே பகுதியில் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு மனம் இறங்குகிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இரவெல்லாம் கதறி அழுத அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுளோடு 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம்!
பிரியமானவர்களே, ஜபம் மாற்றங்களை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்கள் எல்லாம் ஜபங்களை ஏறெடுத்தீர்களே, நம்பிக்கையை இழந்து போகாதிருங்கள், தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இப்படியெல்லாம் முடிந்து விடுமோ, இது நடந்து விடுமோ, மரணம் நேரிட்டு விடுமோ, இந்த வியாதி முற்றி விடுமோ, இந்த கடனிலிருந்து நான் எழும்ப முடியாதோ, இந்த பிரச்சனைகளில் நான் அவமானப்பட்டு விடுவேனோ என்றெல்லாம் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களே, அந்த காரியத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று சொல்லுகிறேன், காரியங்கள் மாறுதலாய் முடியும். உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் வரும். எசேக்கியாவிற்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் அதே வார்த்தை தான். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நீ இன்று இரவு மரித்து விடுவேன் என்று நினைத்தாயே, இன்று இரவு மரிக்க மாட்டாய். உனக்கு 15 வருஷங்களை கூட்டி தருகிறேன் என்று இரக்கமுள்ள தேவன் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தாராம். பிரியமானவர்களே, அதே தேவன் உங்களுக்கும் தயை செய்வார். உங்கள் காரியங்களை மாறுதலாய் முடிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியம், உங்கள் சுகத்துக்கு அடுத்த காரியம், உங்கள் தொழில், உங்கள் குடும்பம், உங்களுடைய சகல காரியங்களையும் ஆண்டவர் கையில் எடுப்பார். கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறீர்களே, அந்த ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். இந்த மாதமெல்லாம் சொல்லுங்கள், காரியம் மாறுதலாய் முடியும். வசனம் சொல்லுகிறது, அந்நாளில் தானே அவர்கள் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று. எசேக்கியா ராஜாவுக்கும் அப்படித்தான். எந்த இரவு மரித்து விடுவேன் என்று நினைத்தாரோ அதே இரவிலே கர்த்தர் அவரோடு இடைப்படுகிறார். தீர்க்கதரிசி திரும்ப வந்து அவரிடத்தில் பேசுகிறார். காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து காரியங்களை மாறுதலாய் முடிப்பார். தைரியம் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, ஒரு குடும்பத்திற்கு தேவன் காரியங்களை மாறுதலாய் முடித்து கொடுத்தார். அந்த குடும்பத்தில் என்ன நடந்தது? அவர்கள் நம்பியிருந்த நம்பிக்கை யாவும் அழிந்து போய்விட்டது. அவருடைய ஆஸ்திகள், சொத்து, சம்பத்து, அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாரும் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். ஒரு நம்பிக்கை கூட இல்லை. அந்த குடும்பத்திற்கு மிஞ்சி இருந்தவர்கள் கணவன், மனைவி 2 பேர் மாத்திரம். ஒருவேளை அவர்கள் என்னவெல்லாம் புலம்பினார்களோ, என்னவெல்லாம் கதறினார்களோ என்று நீங்கள் நினைக்கலாம். அவர்கள் கதறின கதறல், அவர்கள் புலம்பின புலம்பல் எல்லாம் வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பம்தான் யோபுவின் குடும்பம். யோபு புலம்புகிறார், கதறுகிறார், தன் பிறந்த நாளை சபிக்கிறார், தன் பிள்ளைகளை நினைத்து உருகுகிறார். எவ்வளவோ கண்ணீர் வடித்து அந்த வியாதி படுக்கையில் மரணத்துக்கு ஏதுவாய் கிடந்த அந்த பக்தன் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். யோபுவின் வார்த்தைகளை பாருங்கள். எனக்கு மாறுதல் வருமா? இந்த வியாதியிலிருந்து மாறுதல் வருமா? இந்த தனிமையிலிருந்து மாறுதல் வருமா? எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் நிற்கிறேனே, இதிலிருந்து மாற்றம் வருமா? என் பிள்ளைகளை எல்லாம் இழந்து நான் தவிக்கிறேனே, அந்த நினைவுகளை என்னால் மேற்கொள்ள முடியவில்லையே, ஒவ்வொரு பிள்ளையும் நான் வளர்த்த விதத்தை யோசித்து பார்க்கிறேன் என்று உள்ளத்தில் உருகி உருகி அவர் அழுத நாட்கள் ஏராளம். ஆனால் உள்ளத்தில் ஒரே ஒரு ஜெபம், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று இந்த போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னார். யோபுவுக்கு மாற்றம் வந்ததா? மாற்றம் வந்தது. எப்பொழுது வந்தது தெரியுமா? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று யோபு 42:10 பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, யோபுவின் வாழ்க்கையெல்லாம் திரும்ப எழுவுமா, மீண்டு வருமா, திரும்ப ஆண்டவர் அவர்களை உயிர்ப்பிப்பாரா என்று எவருக்குமே நம்பிக்கை இல்லாத நிலைமை. இன்னைக்கு ஒருவேளை என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறதா? எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்களா? தவித்து நிற்கிறீர்களா? ஒடுங்கி போய் அவமானத்திலும் நிந்தையிலும் இருக்கிறீர்களா? தேவனை சேவித்தோமே, ஆண்டவரை சேவித்ததற்கு இதுதான் பலனா? கர்த்தரை வைராக்கியமாய் பின்பற்றினோமே, புறவினத்திலிருந்து நாம் கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பின்னாக வந்தோமே, இவைகளெல்லாம் இப்படி நடந்திருக்கிறதுனால் எல்லாரும் நம்மை நிந்திக்கிறார்களே, மாற்றங்கள் வருமா என்று நீங்களும் யோபுவின் குடும்பத்தை போல கண்ணீரோடு கதறி ஜெபித்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? என் மகனே, என் மகளே, உன் குடும்பத்திற்காக மாத்திரம் நீ ஜெபம் பண்ணாதே. இனிமேல் உன் குடும்பத்தை போல துயரத்திலும் துன்பத்திலும் இருக்கிற பல குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்படி நீ திறப்பில் நில். யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த பொழுது அவன் சிறையிருப்பை நான் மாற்றினேனே, அதே போல உன் சிறையிருப்பை
மாற்றுவேன். உனக்கு மாற்றங்கள் வரும். அன்றைக்கு எப்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டதோ அதே போல உன்னுடைய காரியமும் மாறுதலாய் முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவர் ரெண்டத்தனையாய் திருப்பி கொடுத்தாரா? இது பெரிய மாற்றம் அல்லவா? உங்கள் வாழ்க்கையிலும் ரெண்டத்தனையாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். இழந்து போன சுகம் ரெண்டத்தனையான பலனாய் உங்களுக்கு திரும்ப வரும். இழந்து போன மகிழ்ச்சி, இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சமாதானம், இழந்து போன ஆஸ்திகள், ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் தேவன் திருப்பி தருகிறவர். இந்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த தேவன் வாக்கினை காக்கிறவர். யோபுவுக்கு மட்டுமல்ல, பட்சபாதம் இல்லாமல் உங்களுக்கும் எல்லாவற்றையும் திருப்பி தருவார். காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அன்று இரவே ஆண்டவர் காரியத்தை மாற்றினார். ஒரு பக்தனுடைய குடும்பத்தில் சில காலங்கள் கழித்து ஆண்டவர் காரியங்களை மாற்றினார். முந்தின துன்பங்கள் எல்லாம் மறக்கும்படி செய்தார். அதே போல நீங்கள் பட்ட பாடுகள், கடந்து சென்ற அவமானங்கள், நிந்தைகள், இவைகள் எல்லாவற்றையும் மறக்கும்படி கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். மூன்றாவதாக, ஒரு சபைக்கு ஆண்டவர் காரியங்களை மாற்றி கொடுத்தார். தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, தேவனை சேவிக்கிற தேவதாசர்களே, உங்கள் ஊழியத்திலும் உங்கள் திருச்சபையிலும் எத்தனையோ மாற்றங்களுக்காய் கதறி கதறி ஜெபம் பண்ணுகிறீர்கள். இந்த இளைஞர்கள் மாற மாட்டார்களா? இந்த சூழ்நிலைமை மாறாதா? இந்த எதிர்ப்புகள் மாறாதா? இந்த தரித்திரம் மாறாதா? இந்த வெறுமைகள் மாறாதா? சபை ஆத்துமாக்களால் நிரப்பப்படாதா என்று சபைக்காக நீங்கள் எவ்வளவோ ஜெபங்களை கடந்த நாட்களில் ஏறெடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். சபையின் ஜெபத்தை கேட்டு காரியங்களை மாற்றுகிற ஒரு தேவனை தான் நீங்கள் சேவிக்கிறீர்கள். ஒரு வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அந்த காலம் சபைக்கு உபத்திரவத்தின் காலம். பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்பட்ட காலம். சபையின் தலைவனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தார்கள். அதை அடுத்து பேதுருவையும் கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். திருச்சபைக்கு உபத்திரவங்கள் பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். என்ன நிகழும், எப்படி நிகழும், எப்பொழுது நிகழும் எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இவ்வளவு உபத்திரவங்கள் மத்தியிலே பேதுரு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே அவரை சிறைச்சேதம் பண்ண வேண்டும் என்று தீர்மானங்களெல்லாம் எழுதப்பட்டு விட்டது. காரியங்கள் மாறுமா? யாருக்கும் தெரியாது. ஏனெனில் யாக்கோபு ஏற்கனவே கொலை செய்யப்பட்டு விட்டார். கண்களுக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தவான் மரித்து விட்டார். இன்னொரு பரிசுத்தவானையும் இதே போல இழந்து விடுவோமோ என்று நினைத்த நேரத்திலே சபை எழும்பியது. சபை முழங்காலில் நின்றது. வேதம் சொல்லுகிறது, சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் சபையும் உங்கள் ஊழியமும் ஒரு சிறிய சபையா இருக்கலாம், சிறிய ஊழியமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு மனதோடும் ஊக்கத்தோடும் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் திட்டவட்டமான பதிலை தருவார். காரியங்களை மாற்றுவார். எப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றாலும் தேவன் கிரியை செய்வார். தேவன் இடைப்படுவார். உங்கள் ஊழியங்களுக்கு விரோதமான கிரியைகள் ஒன்றுமில்லாமற் போகும்படி கர்த்தர் இடைப்பட்டு கிரியை செய்வார். இங்கே காரியங்கள் எப்படி மாறுதலாய் முடிந்தது? பேதுரு சிறைச்சாலையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். சேவகர்கள் நடுவே சங்கிலிகளால் கட்டப்பட்டவராய் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் பெரிய வல்லமையுள்ள ஒரு ஊழியன். ஆனால் தானாக வெளியே வர முடியவில்லை. தேவ ஜனங்களே, சபை மக்களே, இந்த நாட்களில் உங்களுக்கு நான் ஆலோசனையாய் சொல்லுகிறேன். தேவதாசர்கள், தேவ ஊழியர்களுக்கு நீங்கள் தான் முழங்காலில் நின்று அவர்களுடைய பாதுகாப்பிற்காகவும் விடுதலைக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இந்த காலம் சத்துருவானவன் இறங்கி கிரியை செய்கிற ஒரு கொடிய காலம். தேவ ஜனங்களாகிய நீங்கள் முழங்காலில் நிற்கும் பொழுது தேவதாசர்கள் காப்பாற்றப்படுவார்கள். சபையார் தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபித்தார்களாம். தேவன் என்ன செய்தார்? பின்னாக உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவ தூதன் சிறைச்சாலைக்குள்ளே வருகிறார். ஒளி அங்கே பிரவேசிக்கிறது. பேதுருவை தட்டி எழுப்புகிறார். யார் நினைத்தாலும் பேதுருவை வெளியே கொண்டு வர முடியாது. ஆனால் தேவதூதன் சொல்லுகிறார், உன் அறையை கட்டு, உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக பேதுருவின் கைகளில் இருக்கிற சங்கிலிகள் எல்லாம் கழன்று விழுந்தது. இது எப்படி நடந்தது? சபையின் ஜெபம்.
அதை அடுத்து முதலாம் காவல், இரண்டாம் காவல் எல்லாவற்றையும் கடந்து வருகிறார்கள். வெளியே இருக்கிற கதவு தானாக திறந்தது. இது எப்படி நடந்தது? சபை ஜெபித்த போது அற்புதம் நடந்தது. காரியங்கள் மாறியது. பேதுருவை மறுநாளிலே சிரச்சேதம் பண்ண வேண்டும். ஆனால் அன்றைக்கு இரவு ஆண்டவர் கிரியை செய்கிறார். எல்லா காரியங்களையும் மாற்றி போடுகிறார். எந்த இடத்தில், எந்த வீட்டில் சபையார் மன்றாடி ஜெபித்து கொண்டிருந்தார்களோ அதே வீட்டிற்கு பேதுருவை பதிலாக தேவன் அனுப்புகிறார். பேதுரு வந்து வாசல் கதவை தட்டுகிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள், நம்ப மறுக்கிறார்கள். இந்த காலம் என்ன காலம் தெரியுமா? சபையே நீ விழித்து எழும்பு, சபையாரே நீங்கள் எழும்புங்கள். ஊக்கமான ஜெபங்களினால் கர்த்தர் காரியங்களை புரட்டி போடுவார். எதிரிகளின் திட்டங்களை அழித்து போடுவார். சங்கிலிகள் கழன்று விழும், தடைகள் உடையும், வாசல்கள் திறக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபங்களை ஏறிடுங்கள். காரியத்தை மாறுதலாய் முடிக்கிற தேவன். பேதுரு கொலை செய்யப்படுவார் என்று நினைத்த அந்த நாளிலே பேதுருவை வெளியே கொண்டு வந்தாரே, இதுதான் ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில். ஜெபிக்கிறீர்களா? ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் ஜெபிக்க விரும்புகிறீர்களா? அற்புதங்களை எதிர்பார்த்து ஜெபியுங்கள். சபைக்காக தேவன் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய்த்தான் இந்த உலகத்திற்கு வெளிப்பட வேண்டுமா? ஆகவே விசுவாசிகளே, தேவ ஜனங்களே, தேவ ஊழியர்களே, நம்பிக்கையை விட்டுவிடாமல் தைரியம் கொண்டு ஜெபியுங்கள். காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா. நான்காவதாக, ஆண்டவர் தேசத்தில் காரியங்களை மாறுதலாய் முடிக்கிறார். இதைத்தான் நாம் எஸ்தரின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் திரும்பவும் வாசிக்க விரும்புகிறேன். 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இவ்வளோ ஒரு அற்புதமான தேவன். ஆண்டவர் தன் ஜனங்களுக்கு ஒரு இக்கட்டு காலம் வருகிறது என்று அறிந்து ஆதியிலிருந்தே கிரியை செய்ய துவங்குகிறார். எப்படி கிரியை செய்கிறார்? வஸ்தியை மாற்றுகிறார். எஸ்தரை அந்த இடத்தில் கொண்டு வருகிறார். காரியத்தை மாறுதலாய் முடிக்கிற தேவன். அதே போல ராஜாவினிடத்தில் அனுமதியின்றி யாராவது பிரவேசித்தால் உடனே கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் உபவாசித்து ஜெபித்து விட்டு எஸ்தர் ராஜ சமூகத்தில் பிரவேசிக்கிறாள். ராஜா பொற்செங்கோலை நீட்டுகிறார். வேறு யாராவது இருந்திருந்தால் அந்த இடத்தில் அவர்கள் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆனால் எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயை கிடைக்க பண்ணினார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. எந்த மொர்தெக்காயை கண்டு கோபம் கொண்டு எரிச்சல் கொண்டு அவனை கொலை செய்ய வேண்டும் என்று ஆமான் தூக்கு மரத்தை ஆயத்தம் செய்து வைத்தானோ, அதே தூக்கு மரத்தில் ஆமான் தூக்கிலிடப்பட்டான். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மனிதர்களுடைய சதி திட்டங்களை எல்லாம் தேவன் நிர்மூலமாக்குவார். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் தேசத்தில் கிரியை செய்கிற எல்லா வல்லமைகளையும் தேவ ஜனங்களின் ஜெபம் ஒன்றுமில்லாமற் போக பண்ணும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவேதான் உங்கள் ஜெபங்களை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். எந்த கொலை மரத்தில் மொர்தெக்காயை தூக்கி போட வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆமான் நினைத்தானோ, அதே மனிதன் வெட்கத்தோடு மொர்தெக்காயை ரதத்தில் ஏற்றி நகர்வலம் வருகிறான். காரியங்களை மாறுதலாய் முடிக்கிற தேவன் உங்களுக்கும் அதே போல கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமானின் வீடு எஸ்தருக்கு கொடுக்கப்படுகிறது. காரியம் மாறுதலாய் முடிகிறது. உங்கள் வீட்டை குறித்த காரியங்கள், உங்கள் சொத்துக்கெடுத்த காரியங்கள் எல்லாம் எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், காரியத்தை நான் மாறுதலாய் முடிப்பேன், உன் வீட்டுக்கடுத்த காரியத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். எந்த அரண்மனை வாசலில் துயர சத்தத்தோடு மொர்தெக்காய் அழுது புலம்பினானோ, அதே அரண்மனைக்கு மொர்தெக்காய் அதிகாரியாய் உயர்த்தப்படுகிறான். அதே அரண்மனையிலே மேன்மை அடைகிறான். மென்மேலும் அவனுடைய பெயர் பிரஸ்தாபமாகிறது. அவ்வளோ பெரிய உயர்வை கொண்டு வந்தது என்ன தெரியுமா? எஸ்தரும் தாதிமாரும் செய்த ஜெபங்கள் மட்டுமல்ல, முழு தேசத்திலும் உள்ள 120 நாடுகளிலும் இருக்கிற யூதர்கள் அழுது புலம்பி கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றினார். தேவ ஜனங்களே, இது ஒரு இக்கட்டு காலம். தேவ ஜனங்களாகிய நீங்கள் திறப்பில் நின்று இந்த தேசத்திலே தேவனுடைய விடுதலையும் வல்லமையும் செயல்பட வேண்டும் என்று ஜெபித்தால் ஒழிய
காரியங்கள் மாறாது. ஆகவே தான் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தேசத்திற்காய் திறப்பில் நில்லுங்கள், தேசத்திற்காய் பரிந்து பேசுங்கள், தேசத்தில் தேவனுடைய கரம் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் தேசத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு யூத ஜனங்கள் புலம்பி அழுது ஜெபித்தது போல நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது பெரிய மாற்றங்கள் தேசத்திலே நிச்சயமாய் வரும். எந்த முத்திரை மோதிரத்தினால் சட்டங்கள் ஏற்றப்பட்டு தேவ ஜனத்தை அழிக்கும்படி ஆமான் சட்டத்தை ஏற்றினானோ அதே முத்திரை மோதிரம் இப்பொழுது மொர்தெக்காயின் கையில் வருகிறது. மீண்டும் சட்டத்தை எழுதுகிறார்கள், ராஜாவின் பெயரால் எழுதுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, இயேசு ராஜாவின் பெயரால் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமுமே சட்டமாக மாறும். நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு விசுவாச அறிக்கையுமே சட்டமாக கருதப்படும். கர்த்தர் கிரியை செய்து காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். எந்த நாளிலே யூதருடைய பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ள நினைத்தார்களோ அதே நாளிலே உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அதே நாளிலே ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிப்பார். சூசான் நகரம் கலங்கிற்று என்று வாசிக்கிறோம். ஆனால் அதே வேத புத்தகத்திலே சூசான் நகரம் களி கூர்ந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இதுதான் கர்த்தர் செய்த கிரியை. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் காரியங்களை மாற்றுகிற மாதம். தனி மனிதனாகிய எசேக்கியாவின் வாழ்விலே அதே நாளிலே காரியங்களை மாற்றி 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். யோபு என்ற பக்தனுடைய குடும்பத்தில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் மாற்றி ஆண்டவர் அவரை இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பினார், சிறையிருப்பை மாற்றினார். உங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் அதே போல சிறையிருப்புகளை மாற்றி இரட்டிப்பான நன்மையினால் உங்களை நிரப்புவார். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு சிறைச்சேதம் செய்ய நியமனம் செய்திருந்த பொழுது எல்லா எதிராளிகளின் திட்டங்களை அதமாக்கும்படி தேவ ஜனங்கள் முழங்காலிட்டு ஜெபித்த பொழுது சிறை கதவுகளையெல்லாம் திறந்து காரியங்களை மாறுதலாய் தேவன் முடித்து கொடுத்தார். எஸ்தரின் நாட்களிலே எஸ்தரும் தாதியும் மட்டுமல்ல, முழு தேசத்திலும் இருக்கிற மக்களெல்லாம் புலம்பி அழுது உபவாசித்து ஜெபித்த பொழுது காரியம் தேசத்திலே மாறுதலாய் முடிந்தது. கர்த்தர் நமக்கும் அப்படியே செய்வார். காரியம் மாறுதலாய் முடியும் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்கள். அற்புதமான காரியங்களை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவரப்பா. ஆண்டவரே, இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலம் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஒவ்வொரு மாதமும் விளக்காக எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறீரப்பா. அந்த வார்த்தையை கையில் ஏந்தி ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்கும் பொழுது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதே, அதற்காக நன்றி. இந்த மாதத்திற்கென்று நீர் கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. காரியத்தை மாறுதலாய் முடிக்கிற தேவன் உங்க பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சபையிலே, தேசத்திலே காரியங்களை நீர் மாறுதலாய் முடித்தே தர வேண்டும். எத்தனையோ இரவுகள் பகல்கள் உடைய அடியார்கள் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேளுங்கப்பா. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காரியம் மாறட்டும். எசேக்கியாவை போல யாரெல்லாம் கதறி அழுகிறார்களோ இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நாளில் தானே அவர்கள் வாழ்க்கையில காரியம் மாறுதலாய் முடியட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே அப்பா, உங்களுக்கு நன்றி. யோபுவை போல புலம்பி கதறி ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடித்து சிறை இருப்பை மாற்றி இரட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. பேதுருவுக்காக கதறி அழுத சபையின் ஜெபத்தை கேட்டு காரியங்களை மாறுதலாய் முடித்த தேவன் அதே போல அற்புதங்களை செய்யுங்கப்பா. தேவதூதன் இறங்கி வருவாராக, சங்கிலிகள் கழன்று விழுவதாக, வாசற் கதவுகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, அற்புதங்களின் தேவன் நீர் சபையின் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலும் அதே போல நீர் காரியத்தை மாறுதலாய் முடிக்க போகிறதற்காய் நன்றி. ஆமானின் திட்டங்கள் அதமாகி போவதாக, ஆமானின் சூழ்ச்சிகள் அதமாகி போவதாக, ஆண்டவருடைய ஞானமும் திட்டமும் நிறைவேறட்டும் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் விழுந்து எஸ்தரை போல ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. உம்முடைய கண்களிலே தயை கிடைக்கட்டும். ராஜா பொற்செங்கோலை நீட்டுவீராக. ஜெபிக்கிற ஜனத்திற்கு நேராய் பொற்செங்கோல் நீட்டப்பட்டு தயை கிடைப்பதாக. ராஜா, உங்களுக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் சபையையும் எங்கள் தேசத்தையும் நீ நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். ராஜாதி ராஜா
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனத்தை பற்றி கொள்ளுங்கள். இன்னும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, குடும்பத்திற்காக, சபைக்காக மட்டுமல்ல, தேசத்திற்காகவும் இந்த நாட்களில் நீங்கள் விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். இந்த செய்தியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இந்த செய்தியை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருவார். May God bless you.